ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிரடியாக டெல்லி அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய மும்பை அணி. இந்த முறை ஐபிஎல் கோப்பை விட மாட்டோம். 2025 ஐபிஎல் கோப்பை கண்டிப்பாக எங்களுக்கு தான், மும்பை இந்தியன்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அணி எதிராக 59 ரன் அதிரடி 59 ரன் வித்தியாசத்தில் அதிரடியாக வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறது இல்லாமல் இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோன்னு சொல்லிட்டு ஓப்பராக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சவால் விட்டு பேசியிருக்காரு. வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேற மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய அணிகள் நினச்சாங்க. ஆனால் நாங்கள் இப்போ முன்னேறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது கிரெடிட் என் டீம் எல்லா பிளேயருக்கு சொல்லுவோம். எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்பெஷலி போலிங் சொல்லி ஆகணும். ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, கரண் சர்மா, தீபக் சகர் இவங்களோட எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அற்புதமாச்சு. என்னதான் பேட்டிங் ரன் அடித்தாலும் போலிங்கில் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த டெல்லி அணி வீழ்த்தணும் சொல்ல தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். டெல்லி அணி ஒரு ரீசெண்ட் டைம் நல்ல ஃபார்மில் இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் பிளே ஆஃப்ஸ் முன்னே இருக்குது ரொம்ப லக்கி சொல்கிறேன். எங்கள் ஃபேன்ஸ்க்குலாம் நன்றி சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போயிட்டோம். இதுக்கு மேலே கோப்பை நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா நாங்கள் பிளே ஆஃப்ஸே முன்னேற மாட்டோம்னு நினச்சிக்கிட்ட நாங்கள் பிளே ஆஃப்ஸ் வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த முறை கோப்பை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் தான் கோப்பை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தலைவன் செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறார். சவாலே விட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. எஸ், கரெக்டுங்க. ஏன்னா டீமு தொடர்ந்து ஒரு 5 மேட்ச்லாம் தோத்தாங்க மும்பை அணி ஸ்டார்டிங்கில். ஆனால் அதுக்கப்புறம் கம்பேக்னா எப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் முன்னேறிட்டாங்க. இது எந்த அணிக்கு பயன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆர்சிபி அணி, பஞ்சாப் அணி, குஜராத் அணிலாம் கண்டிப்பாக பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா டெல்லி வந்தால் கூட பரவாயில்லப்பா, மும்பை வந்துட்டானா அவன் கண்டிப்பாக கோப்பை அடிப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக நேற்று டெல்லி நான் ஜெயிக்கணும் தாங்க நினச்சேன். ஏன்னா 180 ரன் இந்த கேஎல் ராகுல், ஃபேட் டுப்ளேசி, ஸ்டப்ஸ்லாம் இருக்கும்போது நல்லா இருக்குது டீம் பேட்டிங்கில் என்ன அடிப்பாங்கன்னு நினச்சா புஷ்ஷுன்னு ஆகிட்டாங்க. 121க்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஒஸ்டான இது. ஏன்னா ஸ்டார்டிங் 4 போட்டிகள் தோத்தாங்க. நம்ம டெல்லி அணி 4 போட்டிகள் தோற்று அடுத்து பார்த்தீங்கன்னா 9 போட்டியில் வெறும் 3 வெற்றி 6 தோல்வி வந்திருக்கு. கண்டிப்பாக இது யாருமே எதிர்பார்க்காது. ஓகே விடுங்க, நம்ம பங்காளியான மும்பை அணி குவாலிஃபை டு செமிஃபைனல் பிளே ஆஃப்ஸு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டா செகண்ட் ஸ்பாட்டா ஒன்றும் முடியலை. அடுத்தடுத்த போட்டியில் தெரியும். 4 டீம் குவாலிஃபைட் ஆயிடுச்சுங்க. குஜராத், ஆர்சிபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மும்பை ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4 டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்காங்க. எல்லா டீமும் நல்ல குவாலிட்டியான ஒரு டீமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த டீமுக்கு அது சலிச்சதில்லை, அந்த டீமுக்கு இது சலிச்சில்லைன்னு சொல்லிட்டு எல்லா டீமும் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை ஐபிஎல் கோப்பை யார் வெற்றி பெறுவாங்க? மும்பை அணி பிளே ஆஃப்ஸுக்கு முன்னேறிட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.